உயிர்த்த கிறிஸ்துவில் பேரன்புக்குரிய மாதா தொலைக்காட்சியின் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசு நமக்கு அன்பு என்னும் புதிய கட்டளையை கொடுத்திருக்கும் இந்நன்னாளிலே பாண்டி கடலூர் உயர் மறைமாவட்டத்தை சேர்ந்த புதிய அருட்பணியாளர்கள் இன்று இத்தெய்வீக திருப்பலியை நிறைவேற்றி அவரின் அன்பையும் ஆசிரையும் அபரிவிதமாக நமக்கு பெற்றுத்தர வந்துள்ளார்கள். ஆகவே இப்புதிய அருட்பணியாளர்கள் ஆற்றும் இறைப்பணி சிறப்பாக அமைய ஒரே குடும்பமாக இணைந்து மன்றாடுவோம். நமது குடும்பங்களிலும் இறை அழைத்தல் கிடைக்கவும் மன்றாடுவோம். நமது மாதா தொலைக்காட்சி சார்பாக பாண்டி கடலூர் உயர் மறைமாவட்டத்தை சேர்ந்த புதிய அருட்பணியாளர்களை அன்புடன் வரவேற்போம். இறைவனின் இறை ஆசிருக்காக மன்றாடுவோம் வாருங்கள். என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறை வார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். இறை வார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை வழிபாடானது இறை அன்பின் மகத்துவத்தை தியானிக்க நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. பாஸ்கா காலத்தின் 5வது ஞாயிறை அகில உலக தாய் திரு அவையோடு இணைந்து கொண்டாடுகின்ற இந்த வேளையில் இறை அன்பினுடைய மகத்துவத்தை நாம் பிறர் அன்பில் இனம் கண்டுகொள்ள இன்றைய வார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு கொடுக்கின்ற இந்த வேளையில் பிறர் அன்புக்கு எதிராக நாம் செய்த குறைகள் குற்றங்களை நினைத்து பார்ப்போம். கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி பிறரை அன்பு செய்ய ஏற்றுக்கொள்ள தடையாக இருந்த அனைத்து பிழைகளையும் இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து இந்த தூய மறை நிகழ்வில் தகுதியான விதத்தில் பங்கேற்க எல்லா தடைகளுக்கான மன்னிப்பையும் ஆண்டவரிடம் இறைஞ்சுவோம். நல்லாயன் நமக்கு உதவி செய்வாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்களை நாம் தகுந்த முறையில் கொண்டாட நம்முடைய பாவங்களை எண்ணி மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலகரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுள்ளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 21 முதல் 27 முடிய. அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும், அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளே, என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். கடவுளே, என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். கடவுளே, என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாமுண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். கடவுளே, என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவே. கடவுளே, என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவே. ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையைப் பற்றி பேசுவார்கள். மானிடருக்கு வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. கடவுளே, என் கடவுளே,
என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. யோவான், நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகளுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்துவிட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும், இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களை நான் அன்பு செய்தேன், உங்களை நான் அன்பு செய்தேன். நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யூதாசு இறுதி ராவுணவின் அறையை விட்டு வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு அன்பு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தின் 5வது ஞாயிறை அகில உலக தாய் திரு அவையோடு இணைந்து நாம் கொண்டாடுகின்றோம். நமது அன்பு எத்தகையது என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய வார்த்தை வழிபாடு நம்மை அழைக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறாக கூறுகின்றார், ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி இறுதி ராவுணவு அறையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுள் பழைய ஏற்பாட்டில் நமக்கு கொடுத்த கட்டளைகளில் 2 மேன்மையான கட்டளைகள் என்று இயேசு கூறியிருக்கின்றார்.
ஒன்று, எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை நாம் அன்பு செய்வது. இரண்டாவது, தன்னைத்தானே அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்வது என்று சொல்லி இந்த 2 அன்பு கட்டளைகளை மட்டும் இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருந்தார். இன்று இறுதி ராவுணவில் கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு புதிய கட்டளையை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒருவர் தன்னை அன்பு செய்வதை விட, ஒருவன் சுயமாக தன்னை அன்பு செய்வதை விட அவனுடைய அன்பு குறைபாடு உள்ளதாக இருக்கின்றது என்பதை அறிந்த இயேசு, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று கூறுகின்றார். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு அப்பழுக்கற்றதாக, கபடற்றதாக, மேன்மை மிக்கதாக, எல்லா அன்பிற்கும் மேலானதாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், யூதாசு இறுதி ராவுணவு அறையை விட்டு சென்றவுடன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறாக கூறுகின்றார், இப்பொழுது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதனை உடனே செய்வார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் தனக்கு கொடுக்க இருக்கின்ற மாட்சியாகிய அந்த மரணத்தை குறித்து பேசுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இவ்வாறாக கூறுகின்றார், தன் நண்பனுக்காக உயிரை தருவதை விட மேலான அன்பு இந்த உலகில் ஒன்றும் இல்லை என்று வெறும் வார்த்தையால் மட்டும் ஆண்டவர் இயேசு கூறவில்லை. மாறாக தன்னுடைய வாழ்க்கையில் அதை எம்பித்து காட்டக்கூடியவராக, தன்னுடைய வாழ்க்கையில் நிரூபித்து காட்டக்கூடியவராக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். தன் நண்பர்களுக்காக தன் உயிரை தகன பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு தன் சீடர்களை பார்த்து இவ்வாறாக கூறுகின்றார், நான் உங்களை என் பணியாளர்கள் என்று இனிமேல் அழைக்க மாட்டேன், நான் உங்களை நண்பர்கள் என்று அழைத்தேன் என்று கூறுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் நண்பர்களுக்காக, நமக்காக தன் உயிரை தகன பலியாக மாற்றிய அந்த மறை நிகழ்வினுடைய மேன்மையை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்பு எத்தகையாக இருக்கின்றது? நாம் எத்தகைய ஒரு எதிர்நோக்கோடு அன்பு செய்கின்றோம்? இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? பொருட்களை அன்பு செய்து மனிதர்களை பயன்படுத்துகின்ற சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். பொருட்களின் மீது அன்பு காட்டுகின்ற இந்த மனித சமூகம் பொருட்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை உயிருள்ள மனிதனுக்கு, கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கின்றதா என்பதை இன்றைக்கு ஆண்டவர் நம்மை சிந்தித்து பார்க்க அழைக்கின்றார். ஆண்டவர் இயேசு தன் சீடரிடம் இவ்வாறாக கூறுகின்றார், நான் இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன், நான் உங்களை விட்டு விரைவில் பிரிந்து செல்ல இருக்கின்றேன், நான் செல்லும் இடத்திற்கு உங்களால் வர முடியாது, இதையே யூதர்களுக்கும் கூறினேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் முன்கூட்டி அறிவித்த தனது மரணத்தை குறித்து இங்கே நினைவுபடுத்துகின்றார். யூதர்களிடம் ஆண்டவர் இயேசு இவ்வாறாக கூறும்பொழுது அவர்கள் தங்களுக்குள்ளாக இவ்வாறாக பேசிக் கொள்ளுகின்றார், ஒருவேளை இவர் தூக்கிட்டு மரணிக்கப் போகிறாரோ என்று சொல்லி இயேசுவை குறித்து ஏளனம் செய்வதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய அன்பினுடைய ஆழம் எத்தகையது? இயேசுவினுடைய அன்பினுடைய மகத்துவம் எத்தகையது? கடவுளுடைய அன்பின் வெளிப்பாடாக இயேசு இருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், இத்தகைய இறையன்பினுடைய வெளிப்பாடு நம்மில் இருந்தால் நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை பவுலினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. மனித கோட்பாடுகளை, மனித நெறிமுறைகளை அன்பு செய்த சவுலாக இருந்த அவர் தூய ஆவியானவருடைய வல்லமையால் இயேசுவால் தொடப்பட்ட பின்பு இந்த பிறர் அன்பினுடைய மகத்துவத்தை, இறையன்பினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளுகின்றார். புனித பவுல் தன்னிடம் வரக்கூடிய கிறிஸ்துவர்களை திட்டப்படுத்தி இவ்வாறாக அவர்களை நோக்கி கூறுகின்றார், நாம் பல வேதனைகள் வழியாக இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவர்களை கொண்டொழித்து தன்னுடைய சுயத்தை வெளிப்படுத்திய புனித பவுல், சவுலாக இருந்த பவுல் இப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு, இறையன்பை தனதாக்கி கொண்ட பின்பு, கிறிஸ்துவின் பெயரால் துன்புற்று அதன் வழியாக கடவுளுக்கு மாட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி துன்புற தயாராவதை நாம் பார்க்கின்றோம். துன்புறும் ஊழியனாக மாறுவதை நாம் பார்க்கின்றோம். பிறரை அன்பு செய்வதன் வழியாக இறையன்பை நாம் உச்சக்கட்டத்தை கொண்டு செல்ல முடியும். பிறரை அன்பு செய்வதன் வழியாக இறையன்பினுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை புனித பவுல் அடியார் தெளிவாக நமக்கு எடுத்து கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்திக்கு மீண்டுமாக நாம் சிந்திக்க வருவோம். ஆண்டவர் இவ்வாறாக கூறுகின்றார், மானிட மகன் இப்பொழுது மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக தந்தையும் மாட்சி பெற்றிருக்கின்றார், அவருக்குள் இருக்கும் தந்தை அவரை மாட்சிப்படுத்துவார் என்று சொல்லி மகனை மாட்சிப்படுத்துகின்ற ஒவ்வொருவரும் தந்தையை மாட்சிப்படுத்துகின்றார்கள். இயேசுவை அன்பு செய்கின்ற ஒவ்வொருவரும் தந்தை கடவுளை அன்பு செய்கின்றார்கள் என்று அன்பினுடைய ஆழத்தை வெளிப்படுத்துகின்ற இயேசு இன்று நம்மிடம் கொடுக்கின்ற அழைப்பு, உன் அடுத்திருக்கும் சகோதரரை நீ அன்பு செய்யாவிட்டால் உன் கண்ணுக்கு புலப்படாத கடவுளை உன்னால் அன்பு செய்ய முடியாது. கடவுளுடைய அன்பு மனித அன்பில் வெளிப்படுகின்றது.
நம் அடுத்து இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நாம் அன்பு காட்டும் பொழுது, இரக்கம் காட்டும் பொழுது, பரிவு காட்டும் பொழுது நாம் கடவுளை அன்பு செய்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள நம்மை அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுளை அன்பு செய்கின்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? இறுதி தீர்வின் போது நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம், ஆண்டவர் நல்லோரையும் தீயோரையும் இருவேறாக பிரித்து நன்மை செய்தவர்களை பார்த்து இவ்வாறாக கூறுகின்றார், நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை கொடுத்தீர்கள். நான் அந்நியனாக இருந்தேன், நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்ன இயேசு இவ்வாறாக கூறுகின்றார், சின்னஞ்சிறியோருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள், அன்பை அடிப்படையாக கொண்டு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகின்றார். இந்த இரண்டாம் வாசகம் இப்படி அன்பை அடிப்படையாக கொண்டு வாழ்கின்றவர்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற மாட்சி எப்படிப்பட்டது என்பதை நாம் கேட்க முடிகின்றது. இதோ யோவானுக்கு திருவெளிப்பாட்டு நூலிலே ஆண்டவர் இவ்வாறாக வெளிப்படுத்துகின்றார், நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன் என்று யோவான் கூறுகின்றார். இந்த புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இறை அன்பை அடிப்படையாக கொண்டதாக இருக்கின்றது. புதிய எருசலேம் விண்ணகத்திலிருந்து இறங்கி வருவதை அவர் கண்ணுற காணுகின்றார். அந்த எருசலேம் நகரில் இவ்வாறாக இருக்கின்றது, அனைவரும் ஒன்றர கலந்து இறைவனை முகமுகமாக தரிசித்து அவர்கள் மாட்சி பெறுகின்றார்கள், மகிழ்வுறுகின்றார்கள், ஒருவர் மற்றவரை அன்பு செய்கின்றார்கள். அங்கு பசி இராது, தாகம் இராது, மரணம் இராது, எந்த வேதனையும் இராது என்று சொல்லி புதிய விண்ணகத்தில், புதிய மண்ணகத்தில், புதிய எருசலேமில் அன்பு எப்படி ஆட்சி செய்கின்றது என்பதை தியானித்து பார்க்க நம்மை அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுள் இன்று நம்மில் மாட்சி அடைய வேண்டும் என்று சொன்னால், இயேசு நம்மில் மாட்சி அடைய வேண்டும் என்று சொன்னால், நாம் மற்றவர்களை எப்படி நடத்துகின்றோம்? மற்ற மனிதர்களுடைய தேவைகளில் நாம் எப்படி இருக்கின்றோம்? பிறர் துன்புறும் பொழுது நாம் அவர்களுடைய துன்பத்தில் துணை நின்று உதவக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? அல்லது மற்றவர்கள் வேதனை அடையும் பொழுது அவர்களை கண்டு எள்ளி நகையாடுகின்றவர்களாக, அவருடைய துன்பத்தை கண்டு மகிழ்ச்சி உறுகின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா? நமது அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இயேசு இன்று நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்முடைய துன்பத்திலும் பிறரை இன்புற செய்ய வேண்டும். நாம் அன்பு செய்வதில் குறைவுள்ளவர்களாக அல்ல, நிறைவுள்ளவர்களாக, ஏற்றத்தாழ்வு காட்டாதவர்களாக, எந்த பாகுபாடுக்கும் இடம் கொடுக்காதவர்களாக அன்பை மட்டும் அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தோம் என்றால், இயேசு கிறிஸ்துவில் எப்படி தந்தை கடவுள் மாட்சி விட்டாரோ அதுபோல உங்களிலும் என்னிலும் தந்தை மாட்சி உருவார் என்றால் அது மிகையாகாது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறை சிறப்பிக்கும் நாம் ஒவ்வொருவரும் அன்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர்கள் ஆகிய அனைவரும் உம் அன்பு கட்டளையை முழுமையாக கடைப்பிடித்து எப்போதும் அன்பின் கருவிகளாக அவர்கள் இருக்க தேவையான உம் அருளை நிறைவாய் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவுடன் வாழ ஒவ்வொருவரையும் அழைக்கும் உன்னத இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள் அனைவரும் மக்களுக்கு நம்பிக்கையாய் இருக்கும் விதத்தில் சிறந்த திட்டமிடுதலுடன் பாகுபாடின்றி பணியாற்றி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து நல்லுறவை வளர்க்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எழுந்து ஒளி வீசு என்று எம்மை பணித்த எம் இறைவா, புதியதாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கும் பாண்டி, கடலூர் உயர் மறைமாவட்டத்தை சேர்ந்த புதிய அருட்பணியாளர்களை ஆசிர்வதியும். உலகின் ஒளியாம் இயேசு கிறிஸ்துவின் சீடராய் இவ்வுலகில் வலம் வர தேவையான நம்பிக்கையும் உறுதியான உள்ளத்தையும் எதிர்வரும் இடர்களையும் சவால்களையும் ஏற்று கடைசி வரை உமது அன்பில் நிலைத்திருந்து உமக்கு சான்று பகர தேவையான அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நிலை வாழ்வு அளித்திடும் எம் இறைவா, ரஷ்யா உக்ரைன் நாட்டில் நடக்கும் போரினால் இறந்த நம்பிக்கையாளர்கள் மற்றும் தொற்று நோயால் இறந்த அனைவரும் நிலையான பேரின்பத்தை அடையவும் உம் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் அவர்களை இணைத்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு கட்டளையை எங்களுக்கு கொடுத்திருக்கும் இறைவா, மாதா தொலைக்காட்சி வழியாக உமது இறைப்பணியை அன்புள்ளத்தோடு செய்து வரும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள், பார்வையாளர்கள் ஆகிய அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்கள் மேல் உமது அன்பை நிறைவாய் பொழிந்து அவர்கள் எப்போதும் உமது இறையரசை அறிவித்து உம் உயிர்ப்பின் மாட்சியை எடுத்துரைப்பவர்களாக வாழ வேண்டிய அருள் வரங்களை நிறைவாய் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக இறைவனிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய்த்தருளும். எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு நாங்கள் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். உள்ளதை தந்தேன் இறைவா, உண்மையை உரைத்தேன் தலைவா. உள்ளத்தை தந்தேன் தேவா, உயர் பலியாக்குவாய் நாதா. உள்ளதை தந்தேன் இறைவா. பலி செய்ய நுழைந்தேன், அதில் ஒரு பெரும் துடிப்பு. கலசம் ஒளிந்தது, அருள்மொழி ஒலித்தது, அது ஒரு நல்விதைப்பு. தாபத்தை ஏற்றேன், தவறினை களைந்தேன், அதில் ஒரு பலன் அளிப்பு. உள்ளத்தை அழித்தேன், இடரையும் இணைத்தேன், அது ஒரு உளப்பிணைப்பு. உள்ளதை தந்தேன் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான
இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொன்ற தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமீரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமீன். ஆசை நன்மைக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உமது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். ஆமென். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? விண்ணோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றால், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார்.
அன்புக்கு ஈடேது சொல். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சியுடைய இணையதயங்களே, நமக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சியான நாள். காரணம், புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்திலிருந்து புதிய குருக்கள் என்று சொன்னால் ஏறக்குறைய ஓராண்டு தான் ஆகிறது. இந்த கொரோனா காலகட்டத்திலே மிக கடுமையான சூழலிலே அவர்கள் திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாட்களிலே கடந்த ஓராண்டாக மிகச் சிறப்பாக உதவி பங்கு குருக்களாக அருட்தந்தை பிரேம்குமார், அருட்தந்தை பாட் அகஸ்டின் இவர்கள் இருவரும் புதுவை கடலூர் மறை மாவட்டத்தினுடைய பங்குகளிலே இவர்கள் பணி செய்திருக்கிறார்கள். இன்றைய நாளிலே மாதா தொலைக்காட்சியினுடைய நமது இந்த புதிய சிற்றாலயத்திலே, புனித தோமா சிற்றாலயத்திலே நன்றி பலி நிறைவேற்றி மாதா தொலைக்காட்சியுடைய பணிகளுக்காகவும் அதே வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்திருக்கிறார்கள். எனவே இந்த மகிழ்ச்சியான நாளிலே இவர்களை நாம் பாராட்டுவதோடு இவருடைய பணி இன்னும் சிறப்பாக அமைந்திட, இவர்கள் பயணிக்கவிருக்கின்ற இந்த உன்னதமான அழைத்தல் பணி, இறையாட்சி பணி சிறப்பாக அமைந்திட, இறைவனின் உன்னதமான உயிருள்ள சாட்சிகளாக தங்களது வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணித்திட தேவையான ஆற்றலை இறைமகன் இயேசு நிறைவாக அருள வேண்டும். அதே வேளையிலே அன்னை மரியாள் இவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து இவர்களுக்காக ஜெபிப்போம். இன்றைய நாளிலே இவர்களை நாம் வாழ்த்துவோம். இவர்கள் பணி சிறக்க இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். மேலும் நமது குடும்பங்களிலே நமது பிள்ளைகள் இவர்களைப் போன்று இறை அழைத்தலை பெற்று அவர்களும் இறையாட்சி பணியிலே சிறந்தோங்கி விளங்க நமது பெற்றோர்கள் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களை நாம் உற்சாகப்படுத்துவோம். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியுடைய பணிகளுக்காக உங்களை ஜெபிக்க உங்களது உதவிகளை வேண்டி நாங்கள் வந்திருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு ஜெபியுங்கள். இறைவனின் ஆசிரியனாலும் உங்களோடு. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிர் பெற அனைவரும் தலைவணங்கி இறைவனிடம் மன்றாடுவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுள்ளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. ஆமென். அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பெற்றும் பெரும் தகுதி பெறுவீர்களாக. ஆமென். திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை அன்பில் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன் நாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலான் தாயுமே நீயே கனியோர் திரவியமே. தாயினும் மேலான் தாயுமே நீயே கனியோர் திரவியமே. அன்பிது அன்பிது மாதா கண்ணலமே அற்ற மாதா. அன்பிது அன்பிது மாதா கண்ணலமே அற்ற மாதா. தாயினும் மேலாய் தாயுமே நீயே கனியோர் திரவியமே. தாயினும் மேலாய் தாயுமே நீயே கனியோர் திரவியமே. கலைமொழியால் உன்னை துதித்திடல் நாளும் கவலையே தீருமம்மா. கலைமொழியால் உன்னை துதித்திடல் நாளும் கவலையே தீருமம்மா. தேனிசை பாவால் தாயுனை பாட விவிட்டா உணவாமே. தேனிசை பாவால் தாயுனை பாட விவிட்டா உணவாமே. இனிய உன் நாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன் நாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.